குழந்தைகளும் இருக்காங்க. ஐவிஎஃப் மூலமாக பிறக்கிற குழந்தைகளும் இந்த வருடம் உங்களுக்கு உண்டு. அதே போல் இத்தனை வருடம் நான் ஒரு அடாப்ஷனுக்கு எழுதி வச்சுருக்கேன், ஆனாலும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த வருடம் 7.5 சனியாக இருந்தாலும் கூட மேஷ ராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள், தொழில் அதிபர்கள் இவர்களுக்கு இந்த வருடத்தில் பெரிய அளவுக்கு நஷ்டங்கள் எது என்பதும் கிடையாது. மார்ச், ஏப்ரல், மே ஆகிய மாதங்களில் வேலை மாற்றங்கள் இல்ல ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குரு பகவானின் மாற்றமானது 3ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ஜூன் மாதம் இந்த வருடத்தில் நீங்கள் உங்கள் ஆசை தீர, உங்கள் கனவுகள் தீர வெற்றி அடைய செய்யலாம். பல வருட கனவுகள் இந்த வருடம் நினைவாகும். கோவில்களை புதுப்பிப்பது, பழைய கோவில்களை புதுப்பிப்பது மற்றும் கோவில் கும்பாபிஷேகங்களில் கலந்தெடுத்துப்பது, இப்படிப்பட்ட பல அரிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகுது. ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் உங்க குடும்ப உறுப்பினர்களிடத்தில் பேசும்பொழுது கவனம் தேவை. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். செய்யக்கூடிய வேலைகளில் சில தொய்வு நிலைகள் வரலாம். அரசாங்க தலைவர்கள், அரசியல்வாதிகள், அப்புறம் பெரிய பெரிய நிறுவனங்களை நடத்துறவங்க, இவங்கெல்லாம் நீங்க வாக்குறுதிகள் கொடுக்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கலாம். ஏன்னா வாக்குநாதன் புத பகவான் பாத்தீங்கன்னா நமக்கு 5ஆம் இடத்துல சூரியன் செவ்வாயோட சேர்ந்திருக்கிறாங்க. தேவையில்லாத பகையை நாம சம்பாதிச்சுப்போம். கடந்த ஒரு 2 வருடங்களாக நம்ம நினைச்சதெல்லாம் எதுவுமே நடக்கலப்பா அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு இந்த வருடம் ஜூன் மாதத்திற்கு மேல் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல பெரிய நிறுவனத்திலிருந்து ஒரு பெரிய பொறுப்பை வகிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைவதற்கும் திருமண யோகங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. புதிதாக நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த வாழ்க்கை உங்களுக்கு வெற்றியாகவே இருக்கும்.